தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி அருகே எஸ்பெண்டு என்றக்கூடிய இடத்தில் நேற்று நள்ளிரவு அதாவது கேரள மாநிலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு அதாவது கனரக வாகனங்கள் சீட்டு ஏற்றி வந்திருக்கு. ஒரு 30 டன்னுக்கு மேலான சீட்டு ஏற்றி வந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் திடீரென டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து சுமார் ஒரு 40 அடி பள்ளத்தில் ரயில்வே ட்ராக் அருகில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான நிலையில் அருகில் குடியிருந்தக்கூடிய சண்முகையா தம்பதியினர் சத்தம் கேட்டு வெளியில் பார்க்கும்போது லாரி தண்டவாளத்தில் கிடப்பதை அறிந்து அந்த வேளையில் ட்ரெயின் செங்கோட்டையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயில் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இருவரும் தண்டவாளத்தில் ஓடி சென்று டார்ச் லைட்டை அடித்து ரயில்வே தற்போது ரயிலை நிறுத்தினர். இந்த சூழ்நிலையில் அந்த ரயிலானது மோதி இருந்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இதை தடுத்த தம்பதி தற்போது நம்மளுடைய இருக்கின்றார்கள். அவருடைய கேட்போம். ஆனால் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இந்த ட்ரெயினை போய் நிப்பாட்டினீங்க? எப்படி உங்களுக்கு 12 மணி அளவில் ஒரு சவுண்டு கட்டணும். நாங்கள் வெளியே பார்த்தோம். வெளியே பார்க்கும்போது தண்டவாளத்தில் லாரி விழுந்து கிடக்கு. மேகேருந்து வந்த வண்டி, ரோடேற்றி வந்த வண்டி. அப்புறம் நாங்கள் ட்ரெயின் இதுகளில் கலக்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. திரும்ப எந்த ஊருக்கு போனதில்லை, மேகேருந்து கலக்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேரும் வேறு ஒரு வண்டி எங்களுக்கு தெரியல. வண்டியை நிப்பாட்டுவோம் அதுக்கப்புறம் அங்கே பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கலக்க தள்ளி ஒரு 300 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் போய் வண்டியை லைட் அடித்து நிப்பாட்டி டிரைவரை லைட் அடித்தோம். டிரைவர் பார்த்தாரு. பார்த்து வண்டி கழிஞ்சு வந்துருச்சு. அப்புறமும் என்னைய கழிஞ்சு வண்டி வந்தோன்னா சவுண்டை கொடுத்தேன். சவுண்டை கொடுத்த அப்புறம் எனக்கு பதறி போய் சவுண்டை கொடுத்துட்டேன். சவுண்டை கொடுத்ததுக்கப்புறம் சைடில் பார்த்து வண்டியை உடனே ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிக்கு அப்புறம் அதிகாரிகள் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்து வண்டியை மாற்றி அங்கேருந்து வண்டி அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5 வரைக்கும் வண்டியை ட்ரெயினை அனுப்பி விட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த விபத்து இது போன்ற இது மாதிரி இந்த விபத்துக்களை இந்த இடத்துல முன்கூட்டி எதுவும் நடந்திருக்கா? இது மாதிரி நீங்கள் தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி விபத்துகள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் 92 ஒரு புயல் வந்துச்சு. அப்போது இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் நான் தெரியப்படுத்தி வேலைக்கு தெரியப்படுத்தி வண்டியை நிப்பாட்டியிருந்தேன். அப்புறம் ஒரு வண்டி இடையில ஒரு லாரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு வண்டி விழுந்துச்சு. அப்போ பகலில் விழுந்துச்சு. அதனால் அது பெருசுப்படுத்தலை. வண்டிகள் அந்த டயத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு 92 ஒரு வண்டி புயல் வந்திருக்கும்போது நான் அந்த வண்டியை நிப்பாட்டியிருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் இது அரிச்சிட்டு போயிடுச்சு. ரோடு மொத்தம் தண்ணி எல்லாம் தண்டவாளம் மாத்திரம் அப்படியே நிற்கி வண்டி வர முடியாத சூழ்நிலை. அப்போ நான் உடனே சொல்லி அதையும் வண்டியை நிப்பாட்டி காப்பாற்றி கொடுத்தேன். மொத்தத்தில் இந்த தம்பதியினர் அதாவது நேற்று நடந்த சம்பவம் மட்டுமல்லாது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட போது கூட இந்த ரயிலை பயணிகள் மக்கள் பயணித்தக்கூடிய ரயிலை காப்பாற்றி இருக்க சூழ்நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற வீர தம்பதிகள் இதுபோன்ற வீர செயல்களை செய்துள்ளனர். இவர்களுக்கு பாராட்டக்கூடியது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புளியரையிலிருந்து செந்தில்.